ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. வணக்கம் நண்பர்களே. முதலில் நேராக அமருங்கள். முதுகை நிமிர்த்தி கண்களை மெதுவாக மூடுங்கள். வலதுகை பெருவிரலால் வலது மூக்குத்தலையை மூடி இடது மூக்குத்தலை வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள். இப்போது மோதிரை விரலால் இடது மூக்குத்துளையை மூடி வலது மூக்குத்துளையை திறந்து மெதுவாக மூச்சை வெளிவிடுங்கள். மீண்டும் அதே வலது மூக்குத்துளை வழியாக மூச்சை உள்ளே இழுத்து பிறகு வலது மூக்குத்துளை வழியாக மூடி இடது மூக்குத்துளை வழியாக மூச்சை வெளியிடுங்கள். இது ஒரு சுற்று. இதுபோல 10, 20 சுற்றுகள், 30 சுற்றுகள் வரை ஒரு வேளைக்கு காலை செய்து மாலையிலும் இதுபோல் அனுஷ்டானம் செய்யலாம். செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய மூச்சை மெதுவாக இயல்பாக விடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். வயிற்றை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை நேரத்தில் செய்வது இது சிறப்பு. நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகரிக்கும், மூச்சு சீராகும், உடல் மற்றும் மனம் புத்துணர்ச்சி பெறும். மூச்சு திணறல், இருதய நோய் உள்ள பிரச்சனைகள் தகுந்த ஆலோசனையின் பேரில் இதை பயிற்று பயன்பெறலாம். ஆஸ்துமா நுரையீரலால் இது ஏற்படுகின்ற ஒரு காற்று குழாய்கள் வீங்கி சுருங்கி அதிக சளி உருவாகும் ஒரு நீண்ட கால நோய். ஆஸ்துமா வருவதற்கு முக்கிய காரணம் மரபியல். அவர்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் இந்த நோய் தாக்கம் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு இது வருவதற்கு வகை செய்யும். அப்படியே இருந்தாலும் இந்த எளிய மூச்சு பயிற்சியால் இந்த மாதிரி நோய்களை அடித்து தூர ஓட விடலாம். பயிற்சி முயற்சியும் தான் வேணும். டிபி அடுத்தது. இது ஒரு தொற்று நோய். வேறொரு மூலியமாக இது காற்று, தும்மல், இருமல் போன்ற முறைகளில் இது பரவும். இதையும் இந்த சிறிய மூச்சு பயிற்சி இந்த மாதிரி குறைகளை நீக்கி நல்ல உடல் பொலிவை தரக்கூடியவை. இரத்தம் தூய்மை பெறும். நுரையீரலில் உள்ள காற்றறைகள் ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவில் வெளிவிட செய்யும். இதை பயின்று பயன்பெற என் குருதேவரின் அருள் யாசிக்கிறேன். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம.